ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அதிரத்து சேனல். ஸோ இது நம்ம வர்க்லா சீரீஸோட எண்டில் இருக்கும். ஸோ லாஸ்ட் என்ன ரெசார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எலிக்சர் கிளிஃப். ஸோ இதுவும் ஒரு ட்ரெண்டிங்கான இது தான். பட் இது எனக்கு எதுக்கும் ஹோட்டல் வைப் கொடுத்துச்சு. ஆனால் ரூம் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பீச் வியூ இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது நம்ம வில்லா லூக்கா பார்த்தோம் இல்லை, பை எலிக்சர் கிளிஃப், அவங்களோடது தான் இது கூட. ஸோ ரெண்டும் ஒரு ஜாயிண்ட் மாதிரி தான். ஆனால் இதில் நிறைய ரூம்ஸ் இருந்துச்சு. நாங்கள் பீச் வியூ, பீச் அண்ட் ஸ்விம்மிங் பூல் வியூ எடுத்திருந்தோம். ஸோ இதுதான் அதோட கொரிடாரு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட் இயர் ஸ்ரீலங்கா போனப்போ இதே மாதிரி ஒரு ரெசார்ட் பார்த்தது. ஸோ மோஸ்ட்லி எங்களுக்கு சேம் வைப்ஸ் கொடுத்துச்சு. ஸோ நாங்கள் வெளியே அந்த ரூம்லேருந்து ஒரு ஸ்பா இருக்குது, ஸ்பாக்கெல்லாம் போயிட்டு நாங்கள் டேரெக்டாக இந்த ரூமுக்கு வந்திருந்தோம். ஸோ அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம். டோன்ட் மைண்ட் காய்ஸ். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ வெளியே இந்த பக்கமாக ட்ராபிக்கல் வியூ மாதிரி இருந்துச்சு. உள்ளேருந்து போனோன்னா அதான் ரூம். இப்படி தான் இருந்துச்சு. ரூம் கொஞ்சம் ஹைட்டாக தோணுச்சு. ஸோ ஆனால் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக லக்கேஜஸ்க்கு, வாஷ்ரூம்க்கு அதெல்லாம் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அந்த ரூமு. ஒரு கிங் சைஸ் காட்டு, டிவி, அப்புறம் இதுதான் வியூ கைஸ். ஸ்விம்மிங் பூல்லேருந்து டேரெக்டாக பீச்சு. ஆனால் ஃபன்னி பார்ட் என்ன தெரியுமா கைஸ், நாங்கள் 3 நாள் ஒரே பீச்சில் தான் இருந்தோமே. ஒரே லைனில் இருக்க ரெசார்ட்டில் தான் இருந்தோமே லைனாக. இட் வாஸ் லைக் 3 மீன்ஸ் 4-5 அடி எடுத்து வச்சாவே அந்தந்த ரெசார்ட் வந்துட்டு இருந்துச்சு. பார்க்க ஒரு லைனில் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இவ்வளோ கிட்ட இருக்கும்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சு. ஸோ இதுதான் அதோட கார்டன் வியூ. ஸோ இதுதான் அந்த பில்டிங் கைஸ். இவங்ககிட்ட இந்த சர்ஃப் ஸ்கூல் கூட இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்கலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கெல்லாம் செப்பரேட் சார்ஜ். இதுதான் இவங்க கிச்சனு. ஸோ இவங்க ஐடி கூட ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பஜ்ஜி, வடைலாம் வச்சு. நாங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோம், முன்னாள் நாள் கூட எலிக்சர் லூக்காவில் இருந்தப்போ கூட வந்தோம். ஸோ இவங்களும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. சன்செட்டோடு சாப்பிட ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த வே ஃபார் பீச், கிளிஃப்லேருந்து உள்ளே போகிறதுக்கு. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் மாதிரி, ஏன்னா கேவ் மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. பட் நான் ட்ரை பண்ணல, என் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணாங்க. போயிட்டு வரதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க பீச்லேயே நான் கீழே இறங்கி போயிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதான் இந்த கேவ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் ஃபேமஸ் இவங்கக்கிட்ட, இந்த கேவ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்குன்னு சொல்லி. ஸோ எல்லா கிளிஃபுக்குமே நம்ம இப்படி தான் கைஸ் கீழே இறங்கி போகணுமே. ஆனால் இறங்கி போனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீச்சு. பிகாஸ் சாண்டு, பீச் எல்லாம் ரொம்ப கிளியராக, ரொம்ப காமாக, ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. போகிறவையுமே ஹைக்கிங் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ராவல், ஹைக்கிங்கு, கொஞ்சம் பீச்சு எக்ஸ்ப்ளோர்லாம் பிடிக்கிறவங்களுக்கு சத்தியமாக ரொம்ப பிடிக்கும். பட் நாங்கள் நிறைய பீச் வெக்கேஷன் போயிருக்கோம் இந்த கோவாலாம். அதை விட எனக்கு ஒர்க்கில் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. காமாக இந்த கிட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு, எல்டர்லி பேரண்ட்ஸ், ஹனிமூன் கப்பல், இவங்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவங்களாம் கொஞ்சம் கட்டி வச்சுருந்தாங்க. இவங்களது நேச்சுரலி வந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்கேரியாக இருந்துச்சு. பட் இட் வாஸ் வர்த் கோயிங் இட். அப்புறம் நெக்ஸ்ட் டே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் இன்றைக்கி ட்ரிவாண்ட்ரம் போகிறோம். மீன்ஸ் நாங்கள் டெம்பிளுக்கு போகிறதுனால காலையிலே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு, வி டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். நாங்கள் அங்கத்துலேருந்து மறுபடியும் நாங்கள் பெங்களூர் வேறு வரணும். ஸோ அதனால் காலையிலே குளித்து ரெடி ஆகிட்டு போய் 2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம் பீச்சில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி ஆகி இது பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் கூட இவங்ககிட்ட இன்க்ளூடட் தான். ஒரு டீசெண்டான பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நார்மலாக ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட் வைஸ் கூட. பட் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ்ட்டாக இல்லை, கொஞ்சம் லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஓகே, டீசென்ட் பிரேக்ஃபாஸ்ட். ஆனால் 3 ரெசார்ட்லையுமே இவங்ககிட்ட தான் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டில். ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், தம்பி கல்யாணம் முடிஞ்ச உடனே நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப டயர்டாக தான் இருக்குமே.
இதோ கொஞ்சம் ஃபோட்டோஸும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரிப் கூட போணும். ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப்பு. ஸோ அத பத்தி அப்டேட் குடுக்க கூட ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ அஸ் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் ட்ராவல் அப்டேட்ஸ். தேங்க் யூ காய்ஸ். பாய்.